ஸோ இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்? நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெறும் பழங்கள், பழச்சாறு, முளைக்கட்டின பயிறு, இயற்கை உணவை எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது நான் வேலைக்கு போறேன் மேடம், நான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரி ஒர்க் பண்ணாம, கொஞ்சம் அப்படியே டெலிகேட்டா நம்ம சில ஒர்க் எல்லாம் பண்ணலாம். அன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. பயங்கர பாசிட்டிவா இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவாவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டே நம்ம அப்படி இருந்தா, அத முடிக்கும் போதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஏன்னா நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நல்லா கரெக்ட்டா ஃபாஸ்டிங் இருப்போம். ஆனா முடிக்கும் போதுதான் நம்ம வாழை இலைய விரிச்சு நல்ல வடை பாயாசத்தோட சாப்பிடுறது. ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது, நம்ம இருந்த ஃபாஸ்டிங்கோட எஃபெக்ட்டே வேஸ்ட் ஆயிடும். நம்ம ஃபாஸ்ட் பண்ணிட்டு அத பிரேக் பண்ணும்போது, நம்ம எப்படி உணவு எடுத்துக்கணும்? எளிமையான உணவு. அதாவது சீக்கிரமா ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிளாண்ட் டயட்ட எடுக்கணும். எப்படி? இட்லி, இடியாப்பம், மோர் சாதம், கஞ்சி. ஸோ அதனால தான் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே நம்ம கஞ்சி எடுத்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாண்ட் டயட் எடுக்கும் போது இது நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை சப்போர்ட் பண்ணி அது கண்டினியூஸாக அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுற ப்ராசஸில் மட்டும் வேலை செய்யும். இதே நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துட்டு நல்லா காரக்குழம்பு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, நிறைய ஸ்பைசியான ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இது டைஜஷனை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் நம்ம உடல்ல உபாதைகளை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதனால நம்ம எப்படி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றோமோ அதுதான் நம்ம ஃபாஸ்டிங் இருந்ததுக்கான எஃபெக்டையே நமக்கு கொடுக்கும்.